அனைவருக்கும் வணக்கம். 2 பேர் ஒரே நேரத்தில வாய விட்டுருக்காங்க. ஒரே விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆட்களா போயிட்டாங்க. நம்ம சேனல்களுக்கு பல சேவைகள் செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதில யார பத்தி முதல்ல பேசுறது? ஒருத்தர் நம்ம குருநாதர் வைகோ, இன்னொருத்தர் நம்ம தோழர் திருமாவளவன். இதில யாருக்கு முன்னுரிமை குடுக்கலாம்? என்ன இருந்தாலும் மூத்தவரு நம்ம குருநாதர். அவர பத்தியே பேசிறலாமே. அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காரு. அண்ணா அவர்களுடைய சமாதியில போய் நின்னுகிட்டு பேசும்போது நேத்துன்னு நினைக்கிறேன். நெருப்போடு மோத வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னாரு? கலவரம் வேண்டாம்னு பார்க்கிறேன். தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கலவரம் வேண்டாம் அப்படின்றதுக்காக நாங்களாம் அமைதியா இருக்கிறோம். பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இவரு ஒரு பக்கமா இதுல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மகன் துரை வைகோ வேற கையில ஏதோ ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று கட்டின்னு வந்துட்டாருங்க. அவங்க கொடிய கட்டின்னு வந்துட்டு நார்மலாவே பேசியிருந்தார் மனுஷன். திடீர்னு ஒண்ணு பண்ணாரு பாருங்க. இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான். சாமி பொறுமை பார்த்து பக்குவமா பேய் ஓட்டுங்க, எல்லாம் போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிட போகுது அப்படின்ட்டு வடிவேலு சொல்லுவார்ல அந்த சாமியார் மனோபாலா கிட்ட சந்திரமுகியில, அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆமா, என்ன முயற்சி பண்றீங்க? இப்படி புருவம் வேற அப்படி மேல போயிட்டு வருது, திடீர்னு அப்படியே கொந்தளிக்கிறீங்க. ஏன்னா குருநாதர் மாதிரி ட்ரை பண்றீங்களா என்ன? ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அந்த மாதிரி ஒரு குருநாதர் வைகோ தான். அப்படிலாம் முயற்சி பண்ணக்கூடாது, சரியா? பார்க்க சிரிப்பா வருது. நார்மலா கோவப்படுங்க. இந்த கோவமா பேசுறது, கம்பீரமா பேசுறது, நான் தழுதழுக்க பேசுறது, கண்ணீர் விட்டு கலங்கி பேசுறது, இதெல்லாமே அவருக்கு மட்டும்தான் வரும். சும்மா அதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. நீங்க நார்மலா கோவமா பேசினாலே சிரிப்பு வருது. இதுல வேற உக்கிரமா கோவமா பேசுற மாதிரி முயற்சி பண்றீங்க. குபீர்னு சிரிப்பு வருது பாருங்க. அவரு பேசுனதை கேட்டு பாருங்கப்பா, என்னதான் இருந்தாலும் இனப்பாசம்னா இப்படி இருக்கணும்யா. இதான் இனப்பாசம். தமிழர்கள் இதை பார்த்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்ம ஆளுங்களே கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அட இருங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இனப்பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ இனப்பாசம் இருந்திருந்தா ஈவேரா அவர்களை பற்றி யாராச்சும் பேசிட்டாலே பொங்கிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தா நம்ம குருநாதர் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்பேக்கை ஓட்டி காட்ட வேண்டியதாக போயிடுச்சு. அந்த பிளாஷ்பேக்கை ஓட்டி இப்போ காட்டிடுவோம். மேட்ரு என்ன அப்படின்னா, அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏதோ இன்னைக்கு இவங்களாம் பேசுறது சில பேர் சீரியஸாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இளைய தலைமுறை. அதனால தான் வந்துடுவோமா பாருங்க. நம்மளாம் இதெல்லாம் எதுவும் சொல்லல. திராவிட இயக்கங்கள் எல்லாம் அவங்க கம்பெனிக்குள்ள சொன்னது. இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு சூழல் இதை போட்டு காட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இது மிகவும் அவசியம். இந்த போட்டுறோம் பாருங்க, கேட்டுருங்க. குருநாதர் வைகோ அவர்களே, நீங்க என்னமோ பண்ணீங்களா? கலவரம் பண்றேன்னா இப்ப சொல்றீங்க நெருப்போடு மோதுறது. இங்க பாருங்க, அந்த நெருப்புக்கு பருப்பு எடுத்துருக்காரு ஒருத்தர். அந்த டைம்ல நீங்க கப்பு சிப்புன்னு இருந்திருக்கிறீங்க. கேளுங்க. பெரியாரை குறித்து சீமான் போன்றவர்களை வெளிவா பேசுறதுக்கு நம்ம கட்டணம் தெரிவிக்கும்ல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2014 இதே எச் ராஜா பெரியாரை குறித்து மிக இழிவா பேசுறாரு. அப்ப பாஜகவோட வைகோ கூட்டணியில இருக்கிறாரு. அப்ப நான் கண்டிச்சு பேசுறேன். ரொம்ப பிரஸ் மீட்ல பேசுறாரு. வைகோ எல்லாம் பக்கத்துல இருக்காரு. பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு அவரு எச் ராஜா. அன்னைக்கு இப்ப ஒரு கண்டனம் கூட பெரியார் இயக்கத்திலிருந்து வரவே இல்லை. பெரியார் இயக்க தலைவரும் சொல்லல, வைகோவும் சொல்லல. அப்போட நான் சொன்னேன், ஈவேராவை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்லயே நின்று பேசியிருக்காப்புல எச் ராஜா. பக்கத்திலே நம்ம குருநாதர் கூட்டணி, எங்க பாஜக கூட கூட்டணி 2014 ஜெயிச்சாரான்லாம் கேட்காதீங்க, தோத்துட்டாப்புல. ஆனா கூட்டணி அந்த நேரத்தில் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கப்புன்னு இருக்காராம். அதுக்கப்புறம் யாருமே எதுவும் கண்டிக்கலையா. வைகோ அவர்களும் வாயை திறக்கலையா. எல்லாம் அவங்க கம்பெனியில் ஆர்டிஸ்ட் தான் இப்போ சொல்றாங்க. அப்போ நெருப்போடு மோத வேண்டாம்னீங்களே, அந்த நெருப்பு போட்டு அன்னைக்கு அந்த வாங்கியிருக்காப்புல அந்த மனுஷன் வாயை திறக்கல. கலவரம் வேண்டான்னு அமைதியா இருக்கிறோம், துண்டை தூக்கி உதறிட்டு போயிடுவோம் நான் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு உதறிட்டு போயிருக்கலாம்ல. போல ஒட்டிக்கிட்டு தான் நின்னாரு அந்த தோக்கிற 2 சீட்டுக்காக. இதுதான் நம்ம குருநாதர் வரலாறு. இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை. இன்னொரு பக்கம் நம்ம தோழர் திருமாவளவன் அவர்கள், அவரு நேத்து பேசும்போது, பெரியாரை விமர்சிக்கிறவர்களே நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், இது எல்லை மீறி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் இப்படி சில பேர் முளைத்திருக்கிறார்கள். ரொம்ப நாளைக்கு இப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உருமிட்டாப்புல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப 2 சீனியராகவே பிரிச்சு பார்க்கலாமே. ஒரு பக்கம் பெரியாரை விமர்சிட்டாங்க அப்படின்னா நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம்னு உருமுறாரு. சரி, வேங்கை வேலை இப்படி நடந்திருக்குதே, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ரொம்ப கசப்போடு வேதனையோடு வேற வழி இல்லாமல் இந்த கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். இந்த பக்கம் இப்படி வாய்ஸ், இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு. ஏங்க உண்மையிலேயே டென்ஷன் ஆயிருக்க வேண்டியது, இந்த மாதிரி நல்ல கண்ணை உருட்டி கம்பீரமாக குரல் கொடுத்துருக்க வேண்டியது இந்த விஷயத்துக்கு. உங்களை சார்ந்து இருக்கிற அந்த மக்கள், உங்களை நம்பி இருக்கிற அந்த மக்களுடைய வழிகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்க வேணும். அங்கே மியாவ் அப்படின்ட்டு போகிறது, இங்க அப்படின்ட்டு பொங்க வேண்டியது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அவரை ஆதரிக்கக்கூடிய மக்களே, அவருடைய சமூகத்தை சார்ந்த மக்களே, என்னங்க இப்படி ஆயிட்டார் நம்ம தலைவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலைமை. சரி விடுங்க,
ஈவேரா அவர்கள் மேல திருமாவர்களுக்கு அவ்வளோ பற்றா, அவ்வளோ பாசமா? விஷயம் என்னன்னாங்க, நம்ம வந்து ரொம்ப கடுமையா கண்டிக்க வேணாம் அப்படின்ட்டு தோழர் திருமாவர்கள் அவர்களை பற்றி பேசும்போது வந்து ரொம்ப கடுமையான பேச்சுக்கள்லாம் தவிர்த்துக்கலாம், ட்ரோல் கூட பண்ண வேணாம்ப்பா, எப்பயுமே விஷயம் என்னவோ அதை மட்டும் பேசிட்டு போயிடலான்ட்டு இப்போ சமீபத்தில் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து விசிகாவை சார்ந்த நண்பர்கள் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்போது அவங்களும் வந்து எதுவும் அஃபெண்ட் ஆகக்கூடாது, விஷயம் என்னவோ அதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். சரி ரைட், ஈவேரா விஷயத்துக்கு கூட வருவோம். இப்போ இந்த ஈவேரா அவர்களுடைய விஷயத்துல இன்னைக்கு வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசிக தோழர் திருமாவளவன் அவர்கள், இவங்களுடைய நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு 2006-7 காலகட்டங்கள் வரைக்கும் அப்படின்னா, இவங்களுடைய தாய்மண் அப்படின்ற இதழில் விசிக சார்பில் ரவிக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக 16 கட்டுரை எழுதியிருக்காராங்க. ஈவேரா அவர்களே அக்கு வேற ஆணி வேற, பெரியாரை மறுவாசிப்பு செய்வோம் அப்படின்ற தலைப்புல பிச்சு பிச்சு போட்டிருக்காரு. எந்தெந்த இடங்கள்லாம் வந்து அவரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துரோகியாக இருந்திருக்காரு, அவர் இவங்களுக்காக உண்மையா போராடல, அதே போல பாத்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்லாம் இவர் வந்து போராட்டத்தை தனதாக்கிக்கிட்டாரு. இப்ப வைக்கம் மாதிரியான போராட்டத்தெல்லாம் இவங்க வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வைக்கம் வீரர்கள்லாம் சொல்லி பில்டப் கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து எப்படியாப்பட்ட உள்ளடி வேலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாட்டு பாட்டா பிரிச்சு போட்டிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் வந்து ஈவேரா இல்ல அப்படிங்கிற ஆங்கிள் கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போன உடனே பதிலுக்கு இந்த மானமும் அழகும் மாந்தருக்கு அழகுன்னு ஒரு கும்பல் இருக்குது இல்ல, இந்த கும்பல் ஒரு மானங்கட்ட வேலையை பண்ணியிருக்குது. அதாவது விசிகாவை வச்சு செய்யின்னு செஞ்சிருக்கிறாங்க. பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அணிதிரண்ட போது அவர்களோடு சேர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் மூர்க்கமாக எதிர்த்தார்கள். அருந்ததி அமைப்பை சார்ந்தவர்கள் மிக கேவலமாகவும் கொச்சையாகவும் விமர்சனம் செய்தார்கள். இதே கருஞ்சட்டை கும்பல் இன்னைக்கு எப்படி முற்றுகை இட்டுக்கிட்டு அப்படி படத்தை செருப்பால் அடிக்கிறது, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டுறது, கலவரம் பண்றது, பிரச்சனை பண்றது, அடிக்க வரோம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி பண்ணிட்டுக்கிறாங்கல்ல, இதே வேலையை விசிகாவுக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க. தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு எனக்கு எதிராக பண்ணாங்கன்னே சொல்றாரு. அதுவும் பாருங்க என்ன ஒரு டெக்னிக் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சாதி ஒழிப்பு சாதி மறுபடியும் பேசக்கூடிய இந்த கும்பல் எவ்வளவு ஒரு கேடுகட்ட கும்பல் அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்தை தோழர் திருமாவளவன் வாயாலே வருது. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத பெரியார் இயக்கவாதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை திருமாவளவனுக்கு எதிராக செயல்பட தொடங்கினார்கள். அப்போது அருந்ததி அமைப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். அருந்ததி இயக்கங்களின் மேடைகளிலே எங்களை பற்றி அவர்களை விட்டே தூண்டிவிட்டு பேச வைத்து திருமாவளவன் தான் எதிரி, பல்லனும் பறையனும் தான் சக்கிலியனுக்கு எதிரி என்று மேடைக்கு மேடை சாதி இந்துக்களை பற்றி பேசுவதை விட, சாதி வன்கொடுமைகளை பற்றி பேசுவதை விட, எங்கள் சமூகத்தின் முதல் எதிரிகள் பல்லனும் பறையனும் தான், திருமாவளவனுடைய எதிரி என்று பேசினார். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அருந்ததியர் அமைப்புகளை பயன்படுத்தி இப்போ கூட வராங்கல்ல, நான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகலாம் ஒரு கும்பல் வருதுல்ல, அந்த மாதிரி இருந்த அப்ப இருந்த அமைப்புகளை பயன்படுத்தி தோழர் திருமாவளவன் அவர்களை பயங்கரமா அட்டாக் பண்ண வச்சிருக்காங்க. அதாவது அருந்ததியர்களுக்கு எதிரியே வந்து இந்த பறையர் சமூகத்தை சார்ந்த இந்த தலைவர்கள் தான், இவங்க தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மோதலை உருவாக்கி இருக்காங்க பெரியாரிஸ்டுங்க. எவ்வளவு வசதியா வாகா உக்காந்துக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களையே ரெண்டா பிரிச்சு நீ அவனை அடி, எப்படி அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தோழர் திரும்ப அவர்களை என்னை எவ்வளோ ஆபாசமா பேசினாங்கன்னு சொல்லி தோழர் திரும்ப சொல்றாரு. அப்படியெல்லாம் போட்டு பொலன்னு பொழந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க விமர்சிக்கிறத நிறுத்திக்கிட்டோம், நாங்க வந்து எங்களுடைய தாய்மண் இதழில் அதுக்கப்புறம் அந்த கட்டுரைகள் வர்றதை நாங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியெல்லாம் ஈவேரா அவர்களை அக்குவேறு ஆணிவேராக விமர்சிச்சு பதிலுக்கு ஈவேராயிஸ்டுகள் கிட்ட அவ்வளவு ஆபாச அச்சனைகளை வாங்கி ஆஃப் ஆன இந்த தோழர் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியும் இந்த தோழர் திருமாவளவன் தான் இன்னைக்கு என்ன சொல்றாரு, தந்தை பெரியாரை விமர்சிக்கிறவர்களை இந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்து கொண்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எப்படி மாறுறாங்க பாத்துங்களேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கும் புரியாம இல்லைங்க. அதாவது இப்ப இந்த வேங்கை வயல் விஷயத்துல அவர்களுடைய கட்சி ஆகட்டும், அந்த ஒட்டுமொத்த மக்கள் ஆகட்டும், போன முறை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு விசிக ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள். அவங்க எல்லாருமே விசிக என்ன பண்ணுது, நமக்காக எந்த அளவுக்கு இது வந்து அழுத்தம் கொடுக்க போறாங்க, எந்த அளவுக்கு துணிஞ்சு எதை பத்தியும் கவலைப்படாம போராட போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. விசிக அப்படியே ஏதோ அப்படி காமிச்சிக்கிட்டு இருக்குது. லைட்டா சங்கத்தமிழன் மாதிரியான ஆட்களை மட்டும் அனுப்பி அப்படி லைட்டா பில்டப் கொடுத்துட்டு இந்த பக்கம் வேற வேலைகளை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்துல இதை இன்னும் அப்படியே டைவர்ட் பண்றது எப்படி? இப்ப அந்த மக்களை வந்து நமக்கு ஆதரவா வரைக்கணும், நம்ம மேல கோபத்தில் இருக்கிறாங்க. அப்ப நம்மளை யாராச்சும் வந்து கடுமையா தாக்கணும். அப்படி நம்மளை யாராச்சும் கடுமையா தாக்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல சிம்பத்தி வந்துடும். வேங்கை வயல் விஷயத்த கூட மறந்து கடந்து அல்ல என்னதான் இருந்தாலும் அண்ணன் கூட நிக்கணும்பா அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், நாம் தமிழரை வம்பிழுக்கலாம். நாம் தமிழர்ல தம்பிகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா கோவம் வரும். அப்ப அவங்க பதிலுக்கு நம்மள ஏதாச்சும் விமர்சிப்பாங்க, அல்லது நாம் தமிழர் மேடையில் சீமான் அவர்கள் ஏதாச்சும் கோவப்பட்டு வார்த்தையை விடுவாரு, கண்டிப்பாரு. அதை வச்சு சீமான் சாதி வெறியர், பாரு தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசிட்டாரு, விமர்சிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த வேங்கையல் விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க வச்சு நாம் தமிழர் திருமாவர்கள் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் தோழர் திருமாவர்கள் இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் மௌனமாக இருந்து கொண்டு
தான் ஏற்கனவே விமர்சித்து தங்கள் சார்பில் கிழித்து தொங்கவிட்டு எல்லா வேலையும் பண்ண அந்த ஈவேரா அவர்களுக்காக இன்னைக்கு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த சூட்சுமம் நல்லா புரிஞ்சதுனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் அழகா டீல் பண்ணிட்டு போயினே இருக்கிறாரு விசிகாவை. நீ வந்து வன்னி அரசை வச்சு நீ என்ன ஒருமையில பேசு, ஆபாசமா கேவலமா நீ வந்து அந்த சில்லறைங்களோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு வேணா பேசு, இல்ல நீங்களே கூட மேடையில் ஏறி நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், ஆஹா ஓஹோன்னு சொல்லி மிரட்டிப்பார், எல்லாம் வேணா பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். எங்க சண்டை இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குது, நீங்க என்ன பேசினாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்க மக்கள் சார்ந்த விஷயம், அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. நாங்க கூட குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம், கடுமையா கண்டிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க வந்து சத்தம் இல்லாம கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க. அதை நீங்க பாருங்க, அந்த மக்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த ஈவேரா பஞ்சாயத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கரெக்டான ரூட்ல நாம் தமிழர் போயிட்டு இருக்கு. அதனால தான் சீமான் அவர்கள் கூட சமீபத்தில் சொன்னாரு, நீங்க எல்லாம் இப்படி பேசுறது அதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்றாருன்னு சொல்லி கேட்டதுக்கு, ரொம்ப அதிர்ச்சியா இருந்தா அந்த அதிர்ச்சியிலே கொஞ்ச நாள் எங்க அண்ணன் இருக்கட்டும் விடுங்க, அதுக்கு மேல வேற எதுவும் அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லி அழகா கடந்து போயிட்டாரு. அதனால விசிகாவுக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, விசிகா நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வருமா அப்படிங்கிறதுக்காக நீங்க வார்த்தையை போட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, அது நடக்காது. அவங்க ஃபோக்கஸ்ல அவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பாங்க. இதை வச்சு நீங்க வந்து உங்களுடைய இஷ்யூ மாத்திட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க அதுல ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க போறீங்க, எந்த அளவுக்கு மக்களுக்காக நீங்க பேச போறீங்க அப்படின்றத வேங்கை வயல் மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதெல்லாம் அப்படியே மறந்து கடந்துட்டு ஓட்டு கேட்க போயிட்டு பானையை தூக்கிட்டு பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு போய் நின்றலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. பதில் சொல்லாமல் உங்களால் தப்ப முடியாது. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.